Hi friends, இன்னைக்கு நாங்க பூண்டு சட்னி செய்ய போறோம். இது ஒரு பேச்சுலர் ரெசிபி. இது வீட்டு ஃபேமிலிலயும் செய்வாங்க. இந்த ரெசிபி வந்து எங்க அம்மா தான் பண்ண போறாங்க இன்னைக்கு. அதுக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 20 ல இருந்து 10 பல்லு பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள் வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் வச்சிருக்கோம். அப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கல்லுப்பு, அப்புறம் கொஞ்சம் புளி. இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸில போட்டு நம்ம அரைக்கணும். மிக்ஸி எடுத்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு தண்ணியே ஆட் பண்ணாம அப்படியே அரைக்கணும். தண்ணியை ஆட் பண்ணுங்க. ஏன்னா வெங்காயத்துலயும் தக்காளி இருக்கிற தண்ணியே போதும் நம்மளுக்கு. அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இதை மட்டுமே வந்து நல்லா மைய அரைச்சிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க மறந்து கூட. சரிங்களா? இதை மாதிரி அரைச்சிட்டு கரெக்டாக இந்த மாதிரி மைய அரைச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அரைச்சிட்டக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு தவா எடுத்துகிட்டு தவாவில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு குடிக்கிற 2 அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆன உடனே தாளிக்கணும் நம்ம அடுத்தது. இது வந்துட்டு நாங்கள் இப்போ 6 பேருக்கு செய்கிற அந்த சட்னியை நீங்கள் உங்களுக்கு பாதியை வேணால் இது பாதியை கூட ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு உடச்ச உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கோங்க. லைட்டாக பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்துட்டு அதிலே போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப தீய விட்டுறாதீங்க தாளிப்பை. லைட்டாக தாளிச்சிட்ட உடனே இதை போட்டு அப்படியே லைட்டாக கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இது லைட்டாக அடி பிடிக்கும். கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குக் ஆகும். இது வந்து மினிமம் ஒரு 3 மினிட்ஸாவது குக் பண்ணணும். நீங்கள் மினிமம் 3 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கனாலே போதும். இது ஒரு ஃப்ளேவர் டெக்ஸ்சருக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்துடும் அது. இதை வந்துட்டு நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்தோட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கடைசியாக லாஸ்ட்டாக உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு போட்டுக்கிறேன் நான். அடுத்து வந்துட்டு தேவையான பொருட்களை வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். லைட்டாக பெருங்காயத்தூள் இப்போ இதை ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிகிட்டே இருங்க. லாஸ்ட்டு ஃபைனல் டச்சப்பாக வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணக்கப்புறம் மறுபடியும் நல்லெண்ணெயை மட்டும் கொஞ்சம் மேலே ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், இறக்கிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லியோடு நான் ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.